நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நமது சென்னையிலே இங்கே ஒரு நகர விடுதி இருக்கின்றது, ரெங்கோன் நகர விடுதி என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த நகர விடுதியை நாம் எல்லோரும் அந்த காசி நாட்டுக்கோட்டை நகரத்திற்கு சொல்லி அதை நமது நகரத்தார்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை இங்கே நான் வைக்கின்றேன் உங்கள் முன்னால். நகரத்தார்களின் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் பங்களிப்புகள். 12 திருமுறைகள் பாடிய 31 புலவர்களில் பெண்பார் புலவர் அம்மையார் ஒருவர் மட்டும்தான். தமிழில் பாடி இறை வழிபாடு செய்வதற்கான வழிகாட்டியவர். 10 அல்லது 11 பாடல்கள் கொண்ட பதிகம் பாடும் மரபினை தொடங்கி வைத்தவரே அவர்தான். பதிகங்களை ஏற்ற இசையோடு பாட வேண்டும் என்பதற்காக முதலில் பண் அமைத்து பாடியவரும் அம்மையார் அவர்கள்தான். பதிகத்தின் நிறைவு பாடலினை, பாடல் பெற்ற தலம், பாடியவர் பெயர் அதாவது முத்திரை, பாடுவதால் பெறுகின்ற பயன் அதாவது பலஸ்ருதி ஆகிய மூன்றினையும் இணைத்து திருக்கடைக்காப்பாக முதலில் பாடியவர் அம்மையார்தான். இந்த உலகம் மிகவும் காம்படிட்டிவான உலகம். உலகளாவிய போட்டி எல்லா துறையிலும் இருக்கின்றது. அதில் நாம் மேலே வர வேண்டுமென்றால் முயற்சி வேண்டும், திறமை வேண்டும். அது மட்டும் அல்லாமல் சில கை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகளும் இருந்தால் அது சுலபமாக முடியும். வாழ்க்கையில் வேலை, படிப்பு, மருத்துவம், திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு சில சமயங்களில் உதவி தேவைப்படுகிறது. ஆக இது ஒரு சமூகமாக இருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் அந்த உதவியை நாம் செய்து கொள்ள வேண்டும். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. தலைமை உரை ஆற்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது தலைவர் திரு AVKM காசிநாதன் இங்கே வர இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. 50 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர்கள், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல். அவங்க அதாவது ஒரு ஃபினான்ஸ் சைடில் இருக்கவங்க டெக்னிக்கல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அண்ணன் ரெண்டுலேயும் ரொம்ப புலமை பெற்றவங்க. தற்போது பாலாஜி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் CEO அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இன்றும் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நகர வைரவன்பட்டி கோவிலில் 2015 முதல் 18 வரையில் போட்டியின்றி, நம்ம இப்போது எல்லா ஊர்லேயும் சங்கம் இருக்குன்றாங்க. அந்த சங்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ காசி எலெக்ஷனை பற்றி இப்போ பார்த்துருப்போம். நம்ம சோச்சோமியை கூட அதை பற்றி பயங்கரமாக எழுதியிருந்தாங்க. அதில் அவ்வளோ போட்டி. ஆனால் அந்த 2015-18 யுனானிமஸாக அண்ணனை தலைவராக எடுத்தாங்க. அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அண்ணன் எவ்வளோ செஞ்சுருக்காங்க அந்த வைரவன்பட்டி இதுக்கு. அந்த ஆகம விதிப்படி கொடிமரம் அமைத்து அற்புதமாக செயல்பட்டிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்களுடன் இணைந்து வெள்ளி ரிஷப வாகனம் நமது ஆலயத்திற்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். 2013 முதல் 18 வரை நம்ம காரைக்குடியில் வைரவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதுக்கு தலைவராக பணியாற்றி அந்த பள்ளிக்கு இன்று அந்த பள்ளிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. இன்றைக்கி அத்தனை பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க கேட்டிங்கன்னா அண்ணாரோட உழைப்பு அதில் இருக்குது. அவங்க போகும்போது அந்த பள்ளியில் ஒரு கார்பஸ் ஃபண்டே கிடையாது. அன்னார் அவர்களை அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோருக்கும் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வழங்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கி உள்ளார்கள். அது மட்டும் அல்லாமல் தேவகோட்டை நகரத்தார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்று வரை அட்வைசராக இருக்காங்க. அவர்களை நாடி திருமண உதவி, கல்வி உதவி, குறிப்பாக ஈமச்சடங்கு உதவி யாரும் அணுகினால் இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தேவகோட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெளிமுத்தி என்ற இடத்தில் அவர்களது ஐயா திரு AVK காசிநாதன் செட்டியார் அவர்களால் சிவன் கோவில் ஒன்று அமைக்கப்பெற்று அவர்களால் பல குடமுழுக்குகள் செய்யப்பட்டு இன்றும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அவரது சமூக பணியும் தெய்வீக பணியும்
இன்றும் இளமையாக தொடர்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து எங்களது தலைவரை இங்கே மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி. உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த மேடைக்கு வணக்கம். இன்று நமது வைரவங்கோயில் தலைவரும் இங்கு இருக்கிறார்கள். நம்மளுடைய நோக்கமெல்லாம் முதலில் சொல்லிக்கொள்வது, வைரவங்கோயிலை தழுவித்தான் எல்லா காரியங்களும் நாம் செய்யப் போகிறோம். அதை மீறி எந்த காரியங்களும் நாம் செய்வதில்லை என்பதை இங்கே முத்துகணேசன் அவர்களுக்கும் இங்கே இருக்கிறவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புள்ள பங்காளிகளே, திரளாக வந்திருக்கின்ற ஆட்சிமார்களே, தம்பி தங்கைகளே, நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் இங்கே இந்த விழாவிலே வரவேற்பதிலும் உங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் வரவால் நமது அமைப்பு பெருமை பெற்றிருக்கிறது. இந்த அமைப்பினுடைய நோக்கங்களுக்கெல்லாம் நீங்களெல்லாம் ஒத்துழைத்து எங்களுக்கு துணை நின்று இந்த எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர்கள் திரு பொறியாளர் ராமநாதன் பள்ளியப்ப செட்டியார் அவர்களே, திரு பொறியாளர் ராஜ்யப்ப செட்டியார் அவர்களே, அவர்களால் இன்று வர இயலவில்லை. அவர்களுடைய மனைவிக்காக அவசர மருத்துவ இதற்காக சிங்கப்பூர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஈடுபாடாக நாள் முதல் இவர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த அமைக்கும் பொழுது ஜட்ஜிடம் அவர்களும் இருந்து இந்த அமைப்புக்கு உறுதுணை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களிடம் சொல்லியவர்கள் திரு நாச்சியப்பண்ணன் அவர்கள். அவர்கள் இங்கே இல்லாதது எனக்கு சிறு மன வருத்தம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர்கள் இங்கே இருக்க முடியவில்லை. நமது அன்பிற்குரிய மூத்த மருத்துவர் திரு சுப்பிரமணிய செட்டியார் அவர்களே, நமது வைரவன்கோயில் மாட்டுக்கோட்டை நகர்த்தார் சங்கத்தின் தலைவர் திரு திச்சானி செட்டியார் அவர்களே, எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மறைந்த நீதியரசர் திரு டாக்டர் ஜஸ்டிஸ் ஏஆர் லட்சுமணன் அவர்களுடைய இளைய புதல்வர் திரு மூத்த வழக்கறிஞர் அன்பு தம்பி ஏஆர் சுந்தரேசன் அவர்களே, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அயல்கோயில் நகர்த்தார்களே, நமது பெருமக்களே, உங்கள் வருகையால் எங்கள் அமைப்பு பெருமை கொள்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. First and foremost, I want to express my gratitude to all our distinguished guests who have been kind enough to join us in this memorable occasion. Your presence here today is a testament to our support and continue to our association. இவர்களுடைய இன்று வருகை நமக்கு எல்லோருக்கும் நல்ல புத்துயிரை கொடுக்கிறது. நாம் பல காரியங்களை செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நலமைப்பு 2019 திரு காளிதாசன் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்து என்னை தலைவராக இருக்க வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தினார்கள். நான் என்னுடைய வேலை பணியாலும் மற்ற சமூக பணியாலும் அப்பொழுது எனக்கு அந்த பதவி என்று சொல்லக்கூடாது, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் சற்று தயங்கினேன். இவர்கள் திரு நாச்சியப்பன் அவர்கள் மூலமாக டாக்டர் ஜஸ்டிஸ் ஏஆர் அவர்களை சந்தித்து இவர்களிடம் சென்று சொன்னோம். ஆனால் அவர்கள் தற்பொழுது இயலவில்லை என்ற கருத்தை சொல்கிறார்கள். என்ன செய்வது என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரே வரியில் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், அவர்கள்தான் தலைவர் என்று சொல்லிவிட்டார்கள். என்னை மறுநாள் கூப்பிட்டு அனுப்பி இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை பொறுப்பை எடுத்து சிறப்பாக செய்யுங்கள், நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் உங்களுக்கு உதவி செய்ய. சரி என்று அவர்களுடைய எண்ணத்தை, அவர்களுடைய கோரிக்கையை என்னால் நிராகரிக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே நான் இந்த நல அமைப்புக்கு தலைவராக இருக்கின்றேன் என்று இங்கே என்னுடைய முதலில் சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன், நமது குழுவில் நான் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் சில கடுமையான செயல்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்கும். உங்களுக்கெல்லாம் அதில் சம்மதமா? ஏனென்று கேட்டால் இங்கு நமது நகர்த்தார்கள்
நம்மளுடைய பாரம்பரியத்தையும் விட்டு விலகிச் செல்கிறார்கள். அதை கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய பாரம்பரியம் சிறந்த பாரம்பரியம். நீங்கள் நம்மளில் முதலில் எலெக்ஷன் இல்லை என்பதை நீங்கள் எல்லோரும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் இல்லை. இதை நாம் நமது நகர கோயில்களில் நகர அமைப்புகளிலெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும். அடுத்தது சரி என்றார்கள். நமது நோக்கங்கள் எல்லாம் ஒன்லி ஃபார் நோபல் காசஸ். வேறு எந்த விதமான நோக்கங்களும் நமக்கு இல்லை. இந்த நோக்கத்துடன் இருந்தால் நான் இருந்து உங்களுக்கு நான் தலைவராக இல்லை, உங்களுடன் இருந்து என்னுடைய யோசனைகளை சொல்லி இந்த சங்கத்தை நாம் வழிநடத்தி செல்வோம் என்று சொன்னேன். சரி என்று ஒப்புக்கொண்ட பொழுது இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது கடந்த 2 மாதங்களாக இந்த நிர்வாகக் குழுவில் உள்ள நண்பர்கள் எல்லாம் சுழற்சியாக செயல்பட்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய உழைப்பு பாராட்டுவதற்குரியது. மிகச் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நமது சென்னையிலே இங்கே ஒரு நகர விடுதி இருக்கின்றது. ரெங்கோன் நகர விடுதி என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த நகர விடுதியை நாம் எல்லோரும் அந்த காசி நாட்டுக்கோட்டை நகரத்திற்கு சொல்லி அதை நமது நகரத்தார்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை இங்கே நான் வைக்கின்றேன் உங்கள் முன்னால். இரண்டாவதாக, காரைக்குடியிலே நமக்கு சொந்த இடம் இன்றும் இல்லை. நகரச்சத்திரம் ஒரு வாடகை இடத்தில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஒரு இடத்தை வாங்கி நாம் அங்கே ஒரு கட்டடத்தை கட்டி அதற்கு பக்கத்திலே சமூக தொண்டுகள் செய்யக்கூடிய, அதாவது முதியோர்கள் அல்லது மருத்துவம் இது சம்பந்தமாக சிறிய கட்டடத்தை கட்டி அந்த இடத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் போய் நாம் இந்த மாதிரி கட்டடங்களை கட்டி அங்கே விட்டு வருவது அவ்வளவு தூரம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று தெரியவில்லை. அங்கே கட்டடங்கள் வேண்டியதுதான் நான் போகும்போது தங்குவதற்கு. அந்த அளவுக்கு கட்டடங்களை வைத்துக்கொண்டு மீதியை இங்கே நமது தமிழ்நாட்டிலே நமது நகர ஊர்களிலே அதையெல்லாம் டெவலப் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் பங்காளிகளெல்லாம் ஒத்துழைத்து அதை நாம் அந்த சங்கத்திற்கு எழுதி சென்று அவர்களெல்லாம் அதை புரிய வைத்து அதை நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இவைகள் முதல் 2 கருத்துக்களாக நான் முன்னே இங்கே வைக்கின்றேன். அந்த கருத்துக்கள் நிச்சயமாக நடைபெறும் என்று எனக்கு வைரவருடைய மூலமாக தெரிகிறது. நமது சமூகம் தான தர்மம் செய்த சமூகம். தான தர்மம் என்பது நமக்கு பிரதானம். இதையே திருமூலர் அவர்கள் மிக எளிதாக சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கருத்து, யாவர்க்குமாம் இறைக்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைவிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை உரைத்தல் தானே என்பது திருமூலருடைய வாக்கு. நம்மால் முடிந்தால் இறைவனுக்கு சிறிய அளவில், விநாயகராக இருந்தால் அருகம்புல்லும், சிவனாக இருந்தால் வில்வமும், பெருமாளாக இருந்தால் துளசியும், இவைகளை வைத்தே நாம் பூஜித்தால் அந்த என்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுகிறீர்களோ அவைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே ஒவ்வொரு நமது நகரத்தார் பெருமக்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கோவிலுக்கு செல்லும் பொழுது எந்த கோவிலுக்கு செல்கிறீர்கள் அந்த கோவிலுக்கு இந்த பூஜைக்குரிய சாமான்களை எடுத்துச் செல்லுங்கள், சாமியை வழிபடுங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு சென்று நாம் வழிபட வேண்டும் என்ற கருத்தை உங்களுடன் முன்வைக்கின்றேன். வாழ்க்கைக்கு பணம் என்பது மிகவும் முக்கியம்தான். பணம் மற்றும் போதாது. கடைசி காலத்தில் நம்முடன் வருவது நாம் செய்த பாவ புண்ணியம் மட்டுமே. நம்மளுடைய சொத்துக்களெல்லாம் நமது வாரிசுகளுக்கு சென்றுவிடும். நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் அல்லது மற்ற வாரிசுகளுக்கு எடுத்துக்கொள்வார்கள். நம்மை தேடி வருவது எல்லாம் நாம் செய்த பாவ புண்ணியம் மட்டும். எல்லோரும் புண்ணியம் செய்யுங்கள், எல்லோரும் புண்ணியம் செய்யுங்கள். புண்ணியம் என்பது பெரிய விஷயமில்லை, சாதாரணதான். நல்லதை ஒருத்தர் ஒரு டிசேபிள்டு ரோடில் நிற்கிறார், அவரை கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிறார் என்றால் அவரை கிராஸ் பண்ண கொண்டு விடுங்கள், அதுவும் ஒரு புண்ணியம்தான், அது ஒரு நல்ல காரியம்தான். இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் செய்து நீங்கள் நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். அதாவது ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். திரு டாட்டா அவர்கள் லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது இது ஆங்கிலேயர் காலத்தில் செம்ஜெட்சி டாட்டா அவர்கள் அங்கே சென்ற பொழுது லண்டனில்
ஒரு பெரிய ஹோட்டலில் செல்கிறார்கள். அந்த ஹோட்டலில் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? அந்த பேரரும் அந்த காஃபி ஆர்டரை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்கிறார். திரும்பி வந்து, சாரி சார், we cannot serve you காஃபி. டாட்டா அவர்கள் கேட்கிறார்கள், ஒய்? டாட்டா அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு ஏன் காஃபி கொடுக்க முடியாது உன்னால்? அதற்கு அவர் சொல்கிறார்கள், யூரோப்பியனில் தவிர மற்றவர்களுக்கு நாங்கள் காஃபி சர்வ் செய்வதில்லை. நீங்கள் ஏசியாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள், இந்தியர், உங்களுக்கு நிச்சயமாக எங்களால் தர முடியாது. மற்ற டாட்டா அவர்கள் சிரித்து கொண்டார்கள். சிரித்து எந்திரித்து, நன்றி, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மற்றவர்களாக இருந்தால் இதற்கு என்னவாடி ரெஸ்பான்ஸ் இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்தியா வந்தவுடன் அவர்கள் மும்பையிலே இதே மாதிரி ஒரு ஹோட்டலை நாம் அமைக்க வேண்டும் என்று கருதி அந்த ஹோட்டலை அமைத்தார்கள். அதுதான் இன்று இருக்கின்ற தாஜ் கோரமண்டல் ஹோட்டல். அந்த தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் சில வருடங்கள் கழித்து லண்டனிலிருந்து பல மந்திரிகள் அங்கே இந்தியாவுக்கு வருகிறார்கள். தங்குவதற்கு புரோட்டோகால் படி அவர்கள் தங்க வேண்டிய இடத்தில் இடம் போடவில்லை. அங்கே இருந்த அதிகாரிகள் அவர்களுக்கு இந்த தாஜ் ஹோட்டலை சஜஸ்ட் செய்கிறார்கள். அவர்களும் உடனே சரி என்று சொல்லி அந்த ஹோட்டலை வந்து பார்க்கிறார்கள். அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து, இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக கட்டியிருக்கிறார்களே, இதை யார் கட்டியது? அதற்கு அவருடைய அலுவலர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹோட்டலை கட்டியது இங்கே ரத்தன் டாட்டா, அவரை நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லுகிறார் அந்த மந்திரி. சரி, நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். இதை கேட்ட டாட்டாவும், சரி நான் வந்து பார்க்கிறேன், அவர்களை சந்திக்கிறேன். அவர்கள் வந்தார், மறுநாள் வந்தார்கள், வந்து சந்தித்தார்கள். சந்தித்த பொழுது, இவ்வளோ அழகாக நீங்கள் இந்த ஹோட்டலை கட்டியிருக்கிறீர்களே, எப்படி கட்டினீர்கள்? அதற்கு டாட்டாவுடைய சின்ன பதில், யூ ஹவ் ஒன்லி இன்ஸ்பயர்ட் மீ, யூ ஹேவ் ஒன்லி இன்ஸ்பயர்ட் மீ டு பில்ட் திஸ் ஹோட்டல். நீங்கள் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்தீர்கள், நான் இதை வந்து கட்டி இன்றைக்கி ஹோட்டல் இருக்கின்றது. யூ ஹேவ் டினைட் காஃபி டு மீ, பட் ஐ ஆம் ஆஃபரிங் யுவர் காஃபி. பேரரை கூப்பிட்டு ஒரு கப் காஃபியை நீங்கள் இவருக்கு சர்ப்பதங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த மந்திரிக்கு அவருடைய முகம் போன போக்கு நீங்களெல்லாம் கற்பனையில் சிந்தித்து கொள்ளுங்கள். ஏன்னால் அவர் அவ்வளவு வெட்கப்பட்டு போகிறார். நாம் ஒரு காஃபிக்காக இந்த ஒரு ஹோட்டலை கட்டியிருக்கிறார் என்றால் இந்தியர்களுடைய என்ன அருமையான ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவர் கட்டியிருக்கிறார் என்பதை வாழ்த்தி அவரை பாராட்டுகிறார். அதே மாதிரி நமது நகரத்தார்களுக்கும் நான் சொல்லுவதெல்லாம், ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிவ், நாட் ரெஸ்பாண்டு. இது ரெண்டுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கின்றது. நாம் ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்க வேண்டுமே தவிர எதிர்மறையாக நாம் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லி, இதற்கு வந்திருக்கின்ற நமது பங்காளிகள், விருந்தினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி மற்ற நிகழ்ச்சிகளை தொடர நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துரை. முதலில் பொறியாளர் திரு ராமநாதன் பழனியப்பன் செட்டியார் பொன்புதுப்பட்டி அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அதனைத் தொடர்ந்து அவர்கள் எங்கள் சங்கம் வளர்வதற்கு வாழ்த்துரை வழங்க உள்ளார்கள். அன்னார் அவர்கள் 1954 பொறியாளர் பட்டம் பெற்றவர்கள். நான் அப்போ பிறக்கவே இல்லை. முன்னாள் உறுப்பினர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங், முன்னாள் உறுப்பினர் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன், பல வெளிநாடுகளுக்கு சென்று பல மொழிகளை அறிந்தவர், 70 வருட கால அனுபவம். நல்ல ஒரு கரவலை கொடுக்கலாமா? 70 வருட கால அனுபவம். இயக்குனர் SRP டூல்ஸ், செட்டிநாடு சிமெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இன்னும் நிறைய இருக்குது. செக்ரட்டரி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் 1967 68 வரை. பிரசிடெண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் வெஸ்ட் 1985 முதல் 86. மெம்பர் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஃபார் மெஷின் டூல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், பழனி ஆண்டவர் தான் நம்மளை எல்லாரையும் ஒன்றா இணைச்சிருக்கார். அன்னார் 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், அவங்க எழுதிய நூல்களில் திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்ற புத்தகத்திற்கு தமிழ்நாடு அரசு விருது பெற்றவர். அவங்க எத்தனை புக்கு எழுதினாலும் இந்த புத்தகத்துக்கு தான் எம்பெருமான் முருகப்பெருமான் அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்கார். அதுதான் நம்ம செட்டி மக்கள் முருகப்பெருமானை அவர் பாதத்தை பிடித்திக்கிறோம்.
அதனால் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது ராமநாதன் பழனியப்பன் செட்டியார் அவர்களை இங்கே வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன் மேடைக்கு. ஏதுமிலா எளியோனையும் ஒரு ஆளாக்கிய என் மாதா பிதா குரு தெய்வமே, நான் ஓதி உணர்ந்ததை கோதிலாது இங்கு உரைத்திட உங்கள் பாத மலர் பணிந்து பரவுகின்றேன், அருள் தருக. பெருமதிப்பிற்குரிய அயர்கோயில் விருந்தினர், மூத்த வழக்குரைஞர் திருமிகு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்களே, இப்பெருவிழாவின் தலைவர் பங்காளி திருமிகு காசிநாதன் அண்ணன் அவர்களே, நமது திருக்கோயிலின் ஆட்சிக்குழு தலைவர் பங்காளி திருமிகு திட்டாணி அண்ணன் அவர்களே, தமது துறையிலே நம்மவர்களிலே முதல்வரும் மூத்த மருத்துவருமான அன்பு நிறை பங்காளி திருமிகு விஎஸ் அவர்களே, பொங்கி வரும் ஆர்வத்தோடு பணியாற்ற துடித்து கொண்டு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த பெரு அமைப்பின் செயலாளர் திருமிகு ராஜாமணி முத்துகணேசன் அவர்களே, நன்றியுரை நவில காத்திருக்கும் துணைத் தலைவர் பங்காளி திருமிகு காளிதாசன் அவர்களே, அடுத்த நல் நிகழ்ச்சியின் நடுவர் அன்பு தம்பி ராமநாதன் முத்தப்பன் அவர்களே, ஏனைய ஓய்வு பணிகளுக்கென ஒதுக்கி வைத்திருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையே இத்தனை திரளாக ஆர்வமுடன் வருகை இருந்திருக்கும் அன்பு நிறை அயல் நகரத்தார் பெருமக்களே, பங்காளிகளே, பங்காளி ஆட்சிமார்களே, நல்லோரே, பெரியோரே, நல் தாய்மாரே, நல் இளம் செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள் கோடி. ஆயிரத்தி 300 புள்ளிகள் கொண்ட இந்த சென்னை வைரவன் கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பின் இந்த துவக்க விழாவில் வாழ்த்துரை வழங்க என்னை பணித்துள்ளார்கள். இத்தருணத்தில் எனக்கு நினைவுக்கு வருவது, மகப்பெரும் பேறு வேண்டின் மாநிதி கிடைத்தல் வேண்டின் மிக்கதோர் கல்வி வேண்டின் மேதினி புறத்தல் வேண்டின் வைரவன் கோயில் சென்று பாரீர் பொய்யில்லை உண்மை கண்டீர் என்று அந்த பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய பாடல். நம்முடைய வைரவன் கோயில் இறைவனுடைய பெயர் விருத்த ஜோதீஸ்வரர். ஜோதி அருட்பெரும் ஜோதி, வளரும் ஜோதி. அது விருத்த என்றால் வளர், அதைத்தான் நாம் தமிழிலே வளர் ஒளி நாதர் என்று அழைக்கிறோம். அன்னையின் பெயர் சௌந்தரிய நாயகி. அதாவது அழகு எப்படி இருக்குமோ அப்படி அழகுடைய வடிவுடைய நாயகி. இந்த மார்த்தாண்ட பைரவர் உடனிருக்க அன்னை வடிவுடைய நாயகி உடனவர் வளர் ஒளிநாதர். இங்கே கொலுவிருக்க நான் என்ன உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவது? அவர்கள் மூவரும் நமக்காக இந்த நல அமைப்பு பல்லாண்டு பல நூறாண்டு பற்பல நற்பணிகள் நம் கோயிலுக்கு சார்ந்தவர்களுக்கும் நம் சமூகத்தாருக்கும் எங்கிருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் நலமும் வளமும் அள்ளி அள்ளி தர அவர்கள் அருள் மழை பொழிய காத்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் எழுந்து நின்று அந்த அருள் மழையை பணிந்து பெற்றுக்கொள்வோமாக. எனக்கு நம் அமைப்பாளர் மற்றொரு பணியினை இட்டிருக்கிறார்கள். இந்த நல அமைப்பின் உறுப்பினர் பார்வைக்கு ஒரு விண்ணப்பத்தினை இத்திருக்கூட்டத்திலேயே சமர்ப்பித்து அதை அருள் கூர்ந்து பரிசீலிக்க உங்களை வேண்டுமாறு அமைப்பாளர்கள் என்னை பணித்தனர். அன்னை காரைக்கால் அம்மையார், ஆமாம் கேள்விப்பட்டிருக்கோம், 63 நாயன்மாரில் ஒருத்தர் தானே. நகரத்தார் குலத்தில் பிறந்த 5 நாயன்மார்களில் ஒருவர்
அதுவும் கேட்ட மாதிரி தான் இருக்குது. தமிழில் இறை வழிபாடு செய்யும் வழியினை முதலில் காட்டித் தந்தவர் அவர். அப்படியா? அது 4 பேர்ல நாங்கள்லாம் நினச்சிட்ருக்கோம். அதுதான் இல்லை. எனவே காரைக்கால் அம்மையாரான நம் ஆட்சியின் அளவற்ற பங்களிப்புகளை மிக சுருக்கமாக உங்கள் முன் படைத்து அதற்கேற்ற அங்கீகாரத்தினை அவருக்கு பெற்றுத்தரவும் அவர்தம் பாடல்களை உலகெங்கும் ஒலிக்கச் செய்யவும் அவர் சமூகம் சார்ந்த நாம் என்ன செய்யலாம் என்பதை சிந்தனை செய்யும் முனைப்பை நம்மிடம் ஏற்படுத்தவும் முயற்சிக்கின்றோம். நகரத்தார்களின் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் பங்களிப்புகள். 12 திருமுறைகள் பாடிய 31 புலவர்களில் பெண்பார் புலவர் அம்மையார் ஒருவர் மட்டும்தான். தமிழில் பாடி இறை வழிபாடு செய்வதற்கான வழிகாட்டியவர். 10 அல்லது 11 பாடல்கள் கொண்ட பதிகம் பாடும் மரபினை தொடங்கி வைத்தவரே அவர்தான். பதிகங்களை ஏற்ற இசையோடு பாட வேண்டும் என்பதற்காக முதலில் பண் அமைத்து பாடியவரும் அம்மையார் அவர்கள்தான். பதிகத்தின் நிறைவு பாடலினை பாடல் பெற்ற தலம், பாடியவர் பெயர் அதாவது முத்திரை, பாடுவதால் பெறுகின்ற பயன் அதாவது பலஸ்ருதி ஆகிய 3னையும் இணைத்து திருக்கடைக்காப்பாக முதலில் பாடியவர் அம்மையார்தான். சமண பௌத்த பிடிப்பிலிருந்த நாட்டை மக்களை விடுவித்து சைவ மறுமலர்ச்சிக்கு அடிகோலியவர். தம் பாடல்களில் தலை அலங்காரம், ஆபரணங்கள், ஆயுதங்கள் முதலியவற்றை நடராஜ மூர்த்தத்திற்கு அணிவித்து காட்டி பாடி நடராஜ மூர்த்தம் முழு வடிவம் பெறுவதற்கே அடிகோலியவர் அவர்தான் என்று கருதப்பெறுகிறார். தாம் பாடிய மூத்த திருப்பதிகங்கள் மூலம் மக்களுக்கு நிலையாமையை உணர்த்தி சுடுகாடு பற்றிய அச்சத்தை நீக்கியவர். தமிழிசைக்கே தாய் என்று சொல்லும் அளவிற்கு இசையின் ஸ்வரங்களுக்கான தமிழ் சொற்களை சரிகம பதனி என்பதற்கு குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்று தமிழ் சொற்களை பட்டியலிட்டு காட்டி பண்களோடு பாடியும் காட்டியவர். இத்தனை பங்களிப்புகள் தந்த அம்மையாருக்கு ஏற்ற அங்கீகாரம் இதுவரை கிடைக்கவில்லையே என்பதுதான் நமது ஆதங்கம். எனவே அம்மையார் குறித்த நம் குறிக்கோளை உங்கள் முன் வைக்கிறேன். நகரத்தார் நாயன்மார்களில் ஒருவரான அவரை நகரத்தார்கள் முன்னெடுத்து பல்லாற்றாலும் அவர் பங்களிப்பினை புகழை தமிழ் கூறும் நல்லுலகமெங்கும் பரவச் செய்தல். அவரது பாடல்களை ஏனைய மொழிகளிலும் பெயர்த்து மகாகவி பாரதியார் பாடியுள்ளது போல மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமையில்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்றார். அதுபோல நாமும் அவருடைய பாடல்களை ஏனைய மொழிகளில் பெயர்த்து வழங்க வேண்டும். நகரத்தார்கள் பட்டினத்து அடியார்களுக்கு 10 நாள் விழா ஆண்டுதோறும் காவிரி பூம்பட்டினத்தில் நடத்துகிறார்கள். மிகவும் பாராட்டுதற்குரியது. அதுபோல அம்மையாருக்கும் விழா எடுக்க வேண்டும். இதற்கு தொடக்கமாக ஒரு நல்ல செய்தி. நாளை கோவிலூர் மடாலயத்தில் நம்முடைய சீர்வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் அவர்களின் ஏற்பாட்டின்படி நாளை காலை அம்மையாரின் 143 பாடல்களும் முற்றோதல் செய்யப்பெற இருக்கிறது. அந்த பாடல்களை திருச்சி தாயுமான ஓதுவாமூர்த்தி அவர்கள் பாடுவார்கள். அதை பதிவு செய்து அந்த பென் டிரைவையும் 143 பாடல்கள் அடங்கிய ஒரு நூலினையும் அந்த முற்றோதல் செய்யும் சங்கங்களுக்கு 25 நூல்களும் ஒரு அந்த பென்டிரைவும் அனுப்புவதாக சுவாமிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாளை அந்த காரைக்கால் அம்மையார் பாடல்கள் முற்றோதல் நிறைவு பெற்றதும் அதைத் தொடர்ந்து திருவாசக முற்றோதல் நடைபெறும்.
பழனி பாத யாத்திரையைப் போல், கம்பனைப் போல், நால்வரைப் போல், பாரதியைப் போல் காரைக்கால் அம்மையார் வாழ்வும் வாக்கும் உலகோரிடம் சென்று அடைமாறு செய்தல் வேண்டும். இதுவே சைவத்திற்கு, சைவ மலர்ச்சிக்கு, தமிழிற்கு, தமிழ் இசைக்கு, தமிழ் வழி இறை வழிபாட்டிற்கு அம்மையார் நல்கியுள்ள பங்களிப்புகளுக்கு ஏற்ற அங்கீகாரங்களாகும். இந்த விண்ணப்பத்தினை விழா அமைப்பாளர்களின் ஆணையின்படியே உங்கள் முன் சமர்ப்பித்தேன். இனி உங்கள் அத்தனை பேரது திருவடி மலர்களையும் மானசீகமாக தொட்டு வணங்கி நன்றி 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 கோடி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது மூத்த மருத்துவர் திரு சுப்பிரமணியன் ஆத்திக்காடு தெக்கூர் இங்கே சிறப்புரை வழங்க இருக்கிறார்கள். அன்னார் அவர்களை பற்றி சிறு குறிப்பு. 60 ஆண்டு காலம் மருத்துவத்துறை அனுபவம், குறிப்பாக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட மருத்துவத்தில் இந்தியாவில் டாப் 5ல் ஒருத்தராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி. இதுவரை 50 லட்சம் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து உள்ளார்கள். மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டியூட் தொடங்குவதற்கு மறைந்த டாக்டர் சாந்தா அவர்களுடன் சேர்ந்து பல ஆராய்ச்சிகள் புரிந்துள்ளார்கள். 50 ஆண்டு கால பேராசிரியர் அனுபவத்தில் பல புற்றுநோய் மருத்துவர்களை உருவாக்கியுள்ளார்கள். தான் மற்றும் மருத்துவம் செய்யாமல் பல மருத்துவர்களை உருவாக்கியுள்ளார்கள். விஎஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி என்ற மருத்துவமனை நிறுவி இன்று வரை மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார்கள். நம் வைரவன் கோவிலில் முழுமையாக மின்விளக்கு வசதிகளை 2008ஆம் ஆண்டு நடந்த குடமுழுக்குவில் செய்த பெருமையை கொண்டவர்கள். இன்னும் நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னார் அவர்களை இங்கே வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன் மேடைக்கு. இருக்கும் வைரவன் கோயில் பங்காளிகளே, மட்டுமல்ல நகரத்தார்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, பெரியோர்களே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். தம்பி முத்துகணேசன் அவர்கள் சென்னை வாழ் வைரவன்பட்டி நகரத்தார்கள் கூட்டமாக ஒன்று ஆரம்பிக்கிறோம், அதை தொடக்க விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னபோது எந்த தயக்கமின்றி நான் அதை ஒத்துக்கொண்டேன். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வேண்டியிருக்கிறது. நமது சமூகம் ஒரு முன்னேறிய சமூகம். நாகரிகத்திலே, பொருளாதாரத்திலே, படிப்பிலே, ஆன்மீக பணியிலே, சமுதாய பணியிலே, விருந்தோம்பலிலே நாம் மிகவும் முன்னேறிய ஒரு சமூகமாக இருந்து வருகிறோம். அந்த நிலையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய முயற்சி அவசியம் வேண்டியிருக்கிறது. இந்த உலகம் மிகவும் காம்படிட்டிவான உலகம். உலகளாவிய போட்டி எல்லா துறையிலும் இருக்கின்றது. அதில் நாம் மேலே வர வேண்டுமென்றால் முயற்சி வேண்டும், திறமை வேண்டும். அது மட்டும் அல்லாமல் சில கை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகளும் இருந்தால் அது சுலபமாக முடியும். அந்த கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த வைரவன் கோயில் நகரத்தார் நல அமைப்பு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் வேலை, படிப்பு, மருத்துவம், திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு சில சமயங்களில் உதவி தேவைப்படுகிறது. ஆக இது ஒரு சமூகமாக இருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் அந்த உதவியை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பின் மூலமாக அந்த உதவியை நாம் சுலபமாக பெற முடியும் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே இப்பொழுது வெளியிடப் போகின்ற வலைதளம் மிகவும் உதவியாக, இணைப்பாக இருக்கும். இதில் நம்முடைய சமூகம் பொதுவாக எந்த காலத்திலும் உதவுகின்ற சமூகம், தான தர்மங்கள் செய்கின்ற சமூகம். அதிலும் வைரவன் கோயில் ஒரு முயற்சி அதிகமாக உள்ள ஒரு பிரிவாக நான் கருதுகிறேன். இந்த அமைப்பின் மூலமாக வைரவன் கோயில் நகரத்தார்கள் மட்டுமல்லாது மற்ற நகரத்தார்களுக்கும் நிச்சயமாக உதவி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை எங்களால் ஆண்ட முயற்சி மருத்துவத்திலும், ஆலோசனையிலும், மற்ற வகைகளிலும்
நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த அமைப்பு மேலும் மேலும் வளர்ந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்புக்கு என்னுடைய முழு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.